ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். இப்போது இது வரைக்கும் அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரின்ற பிளேலிஸ்ட்டில் நம்ம ஒரு டேட்டா இன்ஜினியர் யூஸ் பண்ணுற அதிகப்படியான விஷயத்தை பற்றி பார்த்துட்டோம். டேட்டா இன்ஜினியர் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏ இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர், இவங்க எல்லாமே இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் அவங்களோட பைப்லைன் பில்ட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ அது மாதிரியே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் தான் டேட்டா ஃப்ளோஸ். இதுவுமே ஏடிஎஃபோட ஒரு முக்கியமான காம்போனன்ட் கைஸ். அது எதனாடா டேட்டா ஃப்ளோ, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஏன் இதை டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவோம் ஏடிஎஃப்லேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரன் ஆகிறது வந்து ஸ்பார்க் இன்ஜினில். ஓகே, உங்களுக்கு பைஸ்பார்க் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்பார்க் இன்ஜின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் நான் இப்போ சொல்கிறேன், இது ஒரு பிக் டேட்டா டூல். ஓகேவா, உங்ககிட்ட ஒரு 1 மில்லியன் டேட்டா இருக்குன்னா அதை ப்ராசஸ் பண்ணணும் பேரலாக அப்படின்னா, அப்போ இந்த ஸ்பார்க் இன்ஜினை யூஸ் பண்ணி பேரலல் ப்ராசஸிங் பண்ண முடியும். அந்த டேட்டாவை பார்ட்டிஷனாக பிரித்து ஒரு பார்ட்டிஷனாக ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை அதால் தர முடியும். புரியுதா? அதுதான் இந்த ஸ்பார்க் இன்ஜினோட வேலை. இந்த ஸ்பார்க் இன்ஜினை தான் பேக் போனாக வச்சு இந்த டேட்டா ஃப்ளோஸ் ஒர்க் ஆகும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டேட்டா ஃப்ளோஸ்லேயே சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எத்தனை சோர்ஸ் வேணால் வச்சுக்கலாம். ஓகே, 1 2 3 இந்த சோர்ஸில் இருந்தெல்லாம் நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். இது எந்த சோர்ஸ் வேணா இருக்கலாம். இது டிபியாக இருக்கலாம், இது பிளாபாக இருக்கலாம், இது டேட்டா லேக்காக இருக்கலாம். இங்கேருந்து எடுத்துகிட்டு அந்த டேட்டாவை நீங்கள் என்ன மாதிரியான ட்ரான்ஸ்ஃபார்ம் வேணால் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல லோட் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டேட்டா ஃப்ளோக்குள்ளே வச்சே பண்ண முடியும். வெயிட், இதுதான் ஏடிஎஃப் பைப்லைனில் பண்ணனேன்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் ஏடிஎஃப் பைப்லைனில். பட் உங்களால் ஒரு சில காம்ப்ளிகேட்டடான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் பண்ணணும் அப்படின்ற போது, உங்களுக்கு ரேங்க் பண்ணணும், அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா உங்களால் ஏடிஎஃப் ப்ளைனாக வச்சு நீங்கள் பண்ண முடியாது. ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எழுதுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அப்படி இல்லைன்னா டேட்டா பிரிக்ஸ் நோட் புக் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா எனக்கு இந்த மாதிரி எதுவுமே க்ரியேட் பண்ணக்கூடாது, என் ஏடிஎஃப்லேயே இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ தான் நம்ம போக வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதோட தியரிட்டிக்கல் கான்செப்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் இதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதை நான் எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, இதோட சினாரியோ வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுறேன் பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட 2 சோர்ஸ் இருக்குது. இது வந்து எம்ப்ளாயீஸ் டேபிள். ஓகே, இது சோர்ஸ் 1. சோர்ஸ் 2 வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். இந்த டேபிளில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டேபிளில் டிபார்ட்மெண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். எனக்கு இப்போ என்ன ஆகணும்னா, இந்த 2 டேபிளும் ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆகி எனக்கு இந்த எம்ப்ளாயி டீட்டெயில், டிபார்ட்மெண்ட் டீட்டெயில் எல்லாம் சேர்ந்து ஒரு டேபிளில் வரணும். ஓகே, இது டிரான்ஸ்ஃபார்ம். வந்த டேட்டாவை வச்சு ரேங்க் கண்டுபிடிக்கணும். என்ன ரேங்க் கண்டுபிடிக்கணும்? சேலரி. எந்த எம்ப்ளாயி அதிக சேலரி வாங்குறாங்கன்னு கண்டுபிடிச்சோன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிக சேலரி கிடைக்குதுன்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாவை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல லோட் பண்ணணும். அதுதான் வந்து இல்லை டேட்டா ஃப்ளோவில் இதை சிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சிங்க்கை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளாப் ஸ்டோரேஜ் இங்கே லோட் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டாக காமிச்ச விஷயத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறேன். இதை வந்து டேட்டா ஃப்ளோஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஓகே, இப்போது நீங்கள் ஏடிஎஃப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஆத்தர் டேப்பில் தான் பைப்லைன் க்ரியேட் பண்ண முடியும். சிமிலராக டேட்டா ஃப்ளோஸுமே நீங்கள் ஆத்தர் டேப்பில் இருந்து தான் க்ரியேட் பண்ணணும். டேட்டா ஃப்ளோஸ் கிட்ட 3 டாட்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேட்டா ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணுங்கள். டேட்டா ஃப்ளோ 1னே இருக்கட்டும். இல்லைனா நான் என்ன பேர் வைக்கிறேன்னா SQL to blob ETL. ஓகே, இந்த ஜாபோட பேர் எப்படி வைக்கிறேன். ஓகேவா, SQL to blob ETLன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா ஃப்ளோக்கு பேர் வச்சுருக்கேன். எனக்கு இப்போ 2 சோர்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு சோர்ஸ் நான் கொடுத்துருந்தோன்னா இங்கே சோர்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். இன்னொரு சோர்ஸ் வேணும், அதையும் நான் கிளிக் பண்ணிட்டேன். என்னோட சோர்ஸ் 1 என்னன்னா எம்ப்ளாயீஸ்
அப்படின்ற டேபிள் இருந்தால் நான் டேட்டாவை எடுக்கிறேன். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், அடுத்து இந்த அவுட்புட் ஸ்ட்ரீமோட நேம் வச்சுட்டீங்க, எம்ப்ளாயீஸ்ன்னு மாறிடும். இதுக்கு டேட்டா செட் சூஸ் பண்ணுவோம்ல, எஸ்கியூஎல் டிபிக்கு எஸ்கியூஎல் டேட்டா செட் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த டேட்டா செட் வந்து பேராமீட்டரைஸ்டு டேட்டா செட். அப்போ டேபிள் நேம் வந்து நம்ம டைனமிக்காக கொடுப்போம். அது எப்படி கொடுக்குறது, நான் இங்கே இருக்கேன் எனக்கு இந்த ஆப்ஷனே காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டேட்டா ஃப்ளோ டீபக்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்டா வெயிட் பண்ணணும்னு கேட்டேன்னா, இது வந்து ஸ்பார்க் இன்ஜினில் ஒர்க் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஸ்பார்க் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும்ல. எந்த ஒரு பைக் இன்ஜினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் கிக்கர் அடிச்சுட்டு ஒரு செகண்டோ இல்லை ஒரு மில்லி செகண்டோ ஆகும்ல, அந்த ஸ்டார்ட் டைம் தான் சொல்கிறேன். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டீபக் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பேராமீட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த எம்ப்ளாயி சோர்ஸுன்ற இது இங்கே காட்டுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேபிளோட நேம், அது வந்து இந்த டேட்டா செட்டோட பேராமீட்டர். எந்த டேபிள்லேருந்து நம்ம டேட்டா எடுக்கிறோம், எம்ப்ளாயீஸ் டேபிள்லேருந்து எடுக்கிறோம். அதை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ சோர்ஸ் வந்துருச்சு. இப்போ கனெக்ஷனை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாம். கனெக்ஷனை டெஸ்ட் பண்ணுறது ஓகே, டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது என்ன இவ்வளோ நேரம் சுற்றுதுன்னு யோசிக்கிறீங்களா? சோர்ஸில் போயிட்டு டேபிளாக வேணுமா கொரியா வேணுமா? எனக்கு வந்து கொரியா தான் வேணும். நான் கொரி போட்டுறேன். இங்கே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்ன்ட்டு, ஸ்டார் ஃப்ரம், இது எங்கே போய் கொரி பண்ணோம், நம்மளோட ஆக்சுவல் டேட்டா பேஸ் இருக்கு பாருங்க, இந்த டேபிளில் போய் கொரி பண்ணோம் கைஸ். இங்கே வந்துதா எம்ப்ளாயீஸ்ன்ட்டு, ஸோ இந்த கொரியை தான் நான் அங்கே போட்டிருக்கேன். ஓகே, எம்ப்ளாயீஸ் அவ்வளோதான் போட்டுட்டு இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நீங்கள் இன்ஃபர் ட்ரிஃப்ட் காலம் டைப்ஸ்ன்னு இருக்குல்ல, அப்போ இது கொடுத்தீங்கன்னா தான் அங்கே இருக்க ஸ்கீமா, அதாவது இந்த காலம்க்கு இந்த டேட்டா டைப், இந்த காலம்க்கு இந்த டேட்டா டைப், இப்போ சேலரின்ற காலம்க்கு இண்டிவிஜுவல் டேட்டா டைப், இமெயில்ன்ற காலம்க்கு வேர் கேர் டேட்டா டைப்னு சொல்லிட்டு அதுவே கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரும். ஓகேவா, இங்கே கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு, நம்ம ஏற்கனவே கொடுத்த டெஸ்ட் கனெக்ஷன். இப்போ கொரி போட்டிங்களா, அடுத்து இம்போர்ட் ப்ரொஜெக்ஷன் கொடுங்க. இம்போர்ட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்க ஸ்கீமாலாம் இங்கே வந்துடும். அதை நீங்கள் ப்ரொஜெக்ஷன்ஸ்லையோ இல்லை இன்ஸ்பெக்ட்லையோ போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ், இது வந்து இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே 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 தெரியுதா உங்களுக்கு, இம்போர்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லோடிங்கில் காட்டிகிட்டு இருக்கு ப்ராசஸ். ஓகே, இப்போது இம்போர்ட்டும் ஆகிடுச்சு. நான் இப்போதைக்கு இது வரைக்கும் வந்த எல்லாத்தையும் டிஸ்மிஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு புது மெசேஜ் வந்து ஃபஸ்ட்டு காட்டும். இப்போ இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயி டேபிள் இருக்க எல்லா காலமும் வந்திருக்கு. எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், சேலரி, டிபார்ட்மெண்ட். இங்கே பாருங்கள், எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், சேலரி, டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே, ஃபஸ்ட்டு சோர்ஸ்லேருந்து நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எந்த ஒரு எரரும் இல்லைனா இங்கே டேட்டா ப்ரிவியூவில் உங்களுக்கு இங்கே எரர்ஸ்ன்ற இடத்துல என்னன்னு காட்டும். அப்போது உங்களோட ஃபஸ்ட்டு சோர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, 6 டோட்டல்னா 6 காலம் அங்கேருந்து வந்திருக்குன்னு அர்த்தம். செகண்ட் சோர்ஸ் என்னது, இது வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் தானே. ஓகே, இது வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள், டிபார்ட்மெண்ட்ஸ்ன்ற டேபிள். ஸோ இதை மட்டும் நான் ஸ்மாலில் கொடுக்குறேன், டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இங்கே டேட்டா செட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த டேட்டா செட்டில் போயிட்டு எஸ்கியூஎல் டிபிலேருந்து தான் எடுக்க போகிறோம். இது பேராமீட்டரைஸ்டு டேட்டா செட்டுன்றதுனால நான் ஒரே டேட்டா செட்டை எம்ப்ளாயி டேபிளுக்கு யூஸ் பண்ண முடியும், டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கு யூஸ் பண்ண முடியும். அது எப்படி இங்கே போய் ஸ்பெசிஃபை பண்ணும், டீபக் செட்டிங் கொடுங்க. கொடுத்துட்டு பேராமீட்டர் போனீங்கன்னா இங்கே டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா, இது டிபார்ட்மெண்ட்ஸ்ன்ற சோர்ஸ்க்கானது. எம்ப்ளாயீஸ்ன்ற சோர்ஸுக்கு நான் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா செட்டுக்கு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன், டேபிள் நேம். ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ்ன்ற சோர்ஸ் இங்கே இருக்க பாருங்க, இந்த சோர்ஸ்க்கு இந்த டேபிள் நேம் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். இங்கே தெரியுதா, நான் டேட்டா செட் கிரியேட் பண்ணும்போது இந்த டேபிள் நேமை தான் பேராமீட்டராக கொடுத்தேன். இதெல்லாம் புரியலனா உங்களுக்கு எப்படி டேட்டா செட் கிரியேட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருப்பேன், அது போய் பார்த்துட்டு வாங்க. அதுலேயே பேராமீட்டரைஸ்டு டேட்டா செட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போது இங்கே சோர்ஸ் செட்டிங்கில் வந்து இன்ஃபர் ட்ரிஃப்ட் காலம் டைப்ஸ் இதை கொடுத்துக்கோங்க. கனெக்ஷன் வேணும்னா டெஸ்ட் பண்ணிக்கோங்க, எப்படி இருந்தாலும் அது சக்ஸஸ் தான் ஆகும். அதுக்கு முன்னாடி இங்கே போய் கொரி போட்டுருங்க. ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போது இது இந்த டேபிள், இது டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். இதை ஒரு வாட்டி செலக்ட் இங்கே டிபியில் போய் ரன் பண்ணுறேன், ஏன்னா நான் டிபியில் இருந்து தானே எடுக்கிறேன். இதில் 3 காலம் இருக்குது கைஸ், இது அங்கே வரணும். இம்போர்ட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இங்கே இம்போர்ட் ப்ரொஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இது இன் ப்ரோக்ரஸில் இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். இதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்னாலும் அஜூர் க்ளவுடில் உங்களுக்கு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே வந்துடும். இதுவே நீங்கள் எந்த டேப்பில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டும், ஏன்னா இது உங்களோட போர்ட்டல். ஓகே, ஓகே,
இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் கொடுக்குறேன். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன்ஸில் எனக்கு அங்கே இருக்க காலம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், லொக்கேஷன். இங்கே பார்த்தீங்களா டிபார்ட்மெண்ட் ஐடி, நேம், லொக்கேஷன், இது மூணுமே வந்திருக்கு. இப்போ என்னோட டேட்டாவை வந்து 2 சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். என்னென்ன சோர்ஸ்? ஒன்று எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிள், இன்னொன்று டிபார்ட்மெண்ட்ஸ்ன்ற டேபிள். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின்னு சொல்லிட்டு டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணிக்கோங்க. எந்த 2 டேபிளை நான் ஜாயின் பண்ண போகிறேன்? இந்த ஜாயின் எம்ப்ளாயீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்னு போடுறேன். ஜாயின் எம்ப்ளாயீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஜாயின் எம்ப்ளாயீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே வாங்க. லெஃப்ட் ஸ்ட்ரீம்னா என்ன? ஃபர்ஸ்ட் டேபிள் எம்ப்ளாயீஸ் டேபிள், செகண்ட் டேபிள் ரைட் ஸ்ட்ரீமில் கொடுங்க. ஓகே, அப்படி கொடுத்த உடனே இங்கே ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஆரோ மார்க் கிரியேட் ஆகும். இப்போ இந்த 2 டேபிளையும் இங்கே ஜாயின் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஜாயின்லாம் வந்து இது எஸ்கியூஎல் ஜாயின் தான், ஆனால் விஷுவலைசேஷனாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்னர் ஜாயின் தான் போட போகிறேன். சரிங்களா? ஜாயின் கண்டிஷன் என்னன்னா இந்த எம்ப்ளாயீஸ் டேபிளில் இருக்க எம்ப்ளாயி ஐடி, ஓகே, என்ன வச்சு ஜாயின் பண்ணலாம்? டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு ஜாயின் பண்ணலாம். எம்ப்ளாயீஸ் டேபிளில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் வச்சு ஜாயின் பண்ணுறோம். இதை வந்து உங்களுக்கு கொரியா காட்டணும்னா அந்த கொரியவே நான் போட்டு காட்டுறேன். 2 டேபிள் தனியாக இருக்கா? இந்த ஜாயின் ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிளை நான் ஈன்னு சொல்லிட்டு ஒரு அலியாஸ் வைக்கிறேன். இன்னர் ஜாயின் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்ற டேபிளுக்கு டீன்னு கொடுக்குறேன். ஆன் எதை வச்சு ஜாயின் பண்ணுறேன்? இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி, அதாவது எம்ப்ளாயி டேபிளில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. இங்கே நமக்கு இடி கேபிட்டல், டி கேபிட்டல், ஸோ டி அந்த அலியாஸ்ன்ற நேம் வந்து கேபிட்டலில் கொடுத்துருக்கோம். இப்படி ஜாயின் பண்ணோன்னா இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த 2 டேபிளில் இருக்க டேட்டாவும் வருதா? இது எம்ப்ளாயி டேபிளில் இருக்க டேட்டாவும் வந்துருச்சு, டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்க டேட்டாவும் வந்துருச்சு. இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ இது ஒரு வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஜாயினுமே ஒரு வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அதை தான் இங்கே டேட்டா ஃப்ளோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏன்டா பண்ணியிருக்கோன்னா இதுதான் ஆட்டோமேஷன், இப்படி தான் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு இங்கே எல்லா காலம்ஸும் வந்திருக்கும். எனக்கு இவ்வளோ காலம்ஸ் வந்துருக்கு. அதில் 2 வாட்டி டிபார்ட்மெண்ட் ஐடி வந்திருக்கு. எனக்கு 2 வாட்டி டிபார்ட்மெண்ட் ஐடி தேவையில்லை. எனக்கு தேவையான காலம் மட்டும் நான் எடுக்க போகிறேன். அதுவும் ஒரு வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். செலக்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஜாயின் எம்ப்ளாயீஸ் நடந்த உடனே, ஜாயின் எம்ப்ளாயீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நடந்த உடனே செலக்ட்னு ஒரு இது போடுறேன். இதுவும் ஒரு வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் என்ன செலக்ட் பண்ண போகிறேன்னா எனக்கு தேவையான காலம்ஸை மட்டும் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் ரெக்வயர்ட் ஃபீல்டு அப்படின்னு ஃபீல்ட்னா என்னதுன்னா காலம்ஸ், 2 ஒன்று தான். செலக்ட் ரெக்வயர்ட் ஃபீல்ட்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தேவையான காலம் பாருங்கள். எம்ப்ளாயி ஐடி வேணும், ஃபர்ஸ்ட் நேம் வேணும், லாஸ்ட் நேம் வேணும், இமெயில் வேணும், சேலரி வேணும். டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் இருக்கிறது மட்டும் தான் வேணும். இங்கே தெரியுதா? எம்ப்ளாயி டேபிள்லேருந்து வர டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு இப்போ தேவையில்லை. டிபார்ட்மெண்ட் நேம் வேணும், லொக்கேஷன் வேணும், இந்த எல்லா காலமும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டோம். அவ்வளோதான். இதுலேயும் எந்த எரரும் இல்லை. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நம்ம முடிச்சிட்டோம். அதாவது இதில் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம்? 2 சோர்ஸ்லேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஜாயின்ன்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம், செலக்ட்ன்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். இப்போ ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ரேங்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எடுத்துக்கோங்களேன். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இதுதானே நம்மளோட டேட்டா, இதுதானே. இது ரேங்க் போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா, யார் அதிகமான சேலரி வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இங்கே ரேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு காலமாக நான் அடிஷ்னலாக கிரியேட் பண்ண போகிறேன். இந்த காலம் என்ன பண்ண போகுதுன்னா, அதிகமான சேலரிக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கும். 82,000 ரேங்க் 1, 75,000 ரேங்க் 2, 73,000 ரேங்க் 1,000 ரேங்க் 3 அண்ட் ரேங்க் 4. இது எப்படி வரும்னா எனக்கு ஆர்டராக வந்துடும். ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்க காலம் வந்து ஃபர்ஸ்ட்டு வரும், செகண்ட் ரேங்க் இருக்க காலம் வந்து செகண்ட் வரும், தேர்ட் ரேங்க் இருக்கிறது தேர்ட் வரும். இந்த மாதிரி ஒரு புது காலமே நம்ம கிரியேட் பண்ணுறோம். எதை வச்சுட்டு கிரியேட் பண்ணுறோம்? இது ஒரு வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, அந்த 3மே சேர்ந்து தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம். அதில் இது ஒரு ஸ்டெப்பு. ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறோம் இப்போனா, இங்கே இந்த செலக்ட்டுக்கு அப்புறம் ரேங்க்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறேன். இந்த ரேங்க்கு நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ரேங்க் எதை ரேங்க் பண்ண போகிறேன்? சேலரியை ரேங்க் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கமிங் ஸ்ட்ரீம் எதுலேருந்து வரேன்?
இந்த செலக்ட்லேருந்தே எடுத்துக்கோ. ஏன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டு டேபிள் இருக்குது, அதை ஜாயின் பண்ணுறேன், அதுலேருந்து செலக்ட் பண்ணுறேன், இதில் இருக்க டேட்டாவை இதுக்கு பாஸ் பண்ணுறேன், அதான் இன்கமிங் ஸ்ட்ரீம். ஓகே, ரேங்க் காலம், அந்த ரேங்க்குன்ற காலம்க்கு நம்ம ஒரு நேம் கொடுத்தோம் தெரியுமா, ரேங்க்குன்ட்டு. அந்த மாதிரி நான் இங்கே நான் கொடுக்குற நேம் தான் அங்கே டிஸ்பிளே ஆகும். சேலரி ரேங்க் இல்லை ஆர்என்கே அப்படின்னு கூட கொடுத்துக்கிறேன், சேலரி ரேங்க்குன்னு கொடுத்துக்கிறேன். எதை வச்சு அந்த ரேங்க்கை நான் தீர்மானிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேலரி அமௌண்ட் வச்சு தான் ரேங்க்கு தீர்மானிக்க போகுது. எப்படி? டிசெண்டிங் ஆர்டரில். டிசெண்டிங்னா எது பெரிய சேலரியோ அதான் ரேங்க் ஃபஸ்ட்டு. ஓகே, சேலரி இதெல்லாம் வந்து எஸ்கியூஎல் எடுக்கிறப்போ உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்லித்தரேன். டிசெண்டிங். ஓகே, எஸ்கியூஎல் அதுக்கு தான் கைஸ், டேட்டா இன்ஜினியர்னால் உங்களுக்கு எஸ்கியூஎல் பைத்தான் மேண்டேட்டரி, இது தெரிஞ்சே ஆகணும். நான் உங்களுக்கு அது சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. இப்போ எனக்கு இந்த ரேங்க்ன்ற காலமும் கிரியேட் ஆகிடுச்சு, சேலரி ரேங்க்ன்ற காலம் கிரியேட் ஆகிடுச்சு. இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு பிளாப் ஸ்டோரேஜில் லோட் பண்ண போகிறேன். எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்? டேட்டா பேஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அது 2 டிஃப்ரெண்ட் டேபிள். ஓகே, அதை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணிவிட்டு என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன்? ஜாயின்ன்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், செலக்ட்ன்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரேங்க்ன்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு பிளாப் ஸ்டோரேஜில் லோட் பண்ண போகிறேன். பிளாப் ஸ்டோரேஜில் எந்த ஃபோல்டரில் லோட் பண்ண போகிறேன்? இந்த எம்ப்ளாயிஸ் ஃபோல்டர்லேயே நம்ம லோட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த எம்ப்ளாயிஸ் ஃபோல்டர்லேயே ஒரு ஃபைல் நேம் வச்சு நம்ம லோட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கான சிங்க்கு லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஆக்டிவிட்டி தான் சிங்க். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சோர்ஸ்ன்ற ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுவீங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி இருக்குது, உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. லோட் பண்ணுறதுக்கு சிங்க்கு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா சிங்க்குன்னு இருக்குல்ல, லோடு அப்படின்னு மாற்றிடுறேன். லோட் டு பிளாப், லோட் டு பிளாப். அப்போது லோட் டேட்டா டு பிளாப்னு மாற்றிடலாம். லோட் டேட்டா டு பிளாப். பிளாப்னா என்ன? பிளாப் ஸ்டோரேஜ், அவ்வளோதான். இப்போ இங்கே இன்கமிங் ஸ்ட்ரீம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க்கு போட்டோம்ல, இதுலேருந்து இதுக்கு இன்கமிங் டேட்டாவை கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? டேட்டா செட் வேணும்ல. பிளாப் ஸ்டோரேஜுக்கு நம்ம ஆல்ரெடி டேட்டா செட் கிரியேட் பண்ணோம். அந்த வீடியோலாம் பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. அதுக்கு தான் என் வீடியோ எப்படி பார்க்கணுன்னா லைனாக பாருங்கள். ஒரு வீடியோவோட ரெஃபரன்ஸ் இன்னொரு வீடியோவில் இருக்கும். இப்போது இங்கே பிளாப் ஸ்டோரேஜுக்கான டேட்டா செட்டை யூஸ் பண்ணியிருக்கியே, இதுவுமே வந்து பேராமீட்டரைஸ்டு டேட்டா செட் தான். நீங்கள் என்ன கொடுக்கணும்? கண்டெய்னர் நேம், ஃபோல்டர் நேம், ஃபைல் நேம். இதை நான் எங்கே போய் கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் டீபக் செட்டிங் போங்க, பேராமீட்டர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேராமீட்டர் ஆப்ஷனில் லோட் டேட்டா டு பிளாப் அப்படின்ற ஆக்டிவிட்டி காட்டுதா? இங்கே இருக்கு பாருங்கள். அதுக்கான டேட்டா ஃப்ளோ அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேராமீட்டர் காட்டும். ஓகே, இப்போது இங்கே நம்ம என்ன தர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் நேம் வந்து டெஸ்ட் கண்டெய்னர், ஃபோல்டர் நேம் வந்து என்ன ஃபோல்டர்? டெஸ்ட் கண்டெய்னருக்குள்ளே இருக்க எம்ப்ளாயீஸ் ஃபோல்டருக்குள்ளே டேட்டாவை லோட் பண்ண போகிறோம். ஃபைல் நேம் வந்து எனக்கு ஒரு வாட்டியும் ஒரு எம்ப்ளாயீஸ் போட்டு அது பக்கத்தில் அதோட டைம் ஸ்டாம்போட வரணும். ஒரு வாட்டியும் எனக்கு ஒரு பேரில் வரணும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டா ஃப்ளோக்கே ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த பேராமீட்டரை இங்கே கால் பண்ணிக்கிறேன். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது? ஒயிட் ஸ்பேஸில் கிளிக் பண்ணுங்கள். இந்த டேட்டா ஃப்ளோக்கு ஒரு பேராமீட்டர் நியூ கொடுத்துட்டு இதை வந்து ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டீங்களா? அதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கா? இப்போது இந்த டேட்டா ஃப்ளோவை கால் பண்ணும்போது, அதாவது ஏடிஎஃப் பைப்லைன்லேருந்து கால் பண்ணும்போது இந்த பேராமீட்டருக்கு நீங்கள் இங்கே வேல்யூ தருவீங்க. இந்த வேல்யூ எங்கே போய் பாஸ் ஆகும்னா, இந்த பேராமீட்டர் இருக்குது தெரியுமா, இந்த டேட்டா செட் யூஸ் பண்ணியிருக்கோமே, எங்கேதே டிஎஸ் பிளாப் சிஎஸ்வின்ட்டு, அங்கே போய் அது பாஸ் ஆகும். ஓகே, அதை எப்படி நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஃபைல் நேம் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் பேட்டர்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. ஃபைல் நேம் பேட்டர்னில் போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஃபைல் நேம்ன்ற பேராமீட்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபைல் நேம் மட்டும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிக்கும். இப்போதைக்கு இந்த டீபக் செட்டிங்ஸில் போயிட்டு இதுக்கு ஃபைல் நேம் ஏதோ ஒன்று கொடுத்து வைங்க. எம்ப்ளாயீஸ் நியூ .csv அப்படின்னு கொடுங்க. அவ்வளோதான். ஓகேவா கைஸ்? இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த சிங்கில் ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணியிருக்கோம்னா டேட்டா செட்டு சூஸ் பண்ணியிருக்கோம், பிளாப் டேட்டா செட்டு. அதுக்கான பேராமீட்டர் டீபக் செட்டிங்ஸில் போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஃபைல் நேம் மட்டும் எனக்கு என்னென்னா இந்த டேட்டா ஃப்ளோவை எந்த பைப்லைன் கால் பண்ணுதோ அது கொடுக்கும். அந்த ஃபைல் நேமை நான் இங்கே கொடுத்துருவேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம டேட்டா ஃப்ளோவில் எந்த எரரும் இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த எரரும் இல்லை. அதனால தான்
டேட்டா ஃப்ளோ ஆஸ் பேராமீட்டர்ஸ் விச் வேல்யூ நாட் பீன் ப்ரொவைடட் தீஸ் வேல்யூஸ் ஆர் நெசசரி. அவ்வளோதான், இங்கேயும் என்ஏ தான் காட்டுது. ஸோ எல்லாத்தோட டேட்டா ப்ரிவியூவும் பார்த்தீங்கன்னா என்ஏன்னு இருக்கும். அவ்வளோதான் கைஸ். டேட்டா ஃப்ளோவில் இப்போதைக்கு எந்த எரரும் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது பைப்லைனுக்குள்ளே போகிறேன். பைப்லைன் இப்போ இந்த டேட்டா ஃப்ளோவை அந்த பைப்லைன்லேருந்து தான் கால் பண்ண முடியும். பைப்லைன் டெஸ்ட்ன்ற பைப்லைன் இருக்குது, அதில் இருக்க ஆல்ரெடி கெட் மெட்டா ஆக்டிவிட்டி இருக்குது, அதை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு டேட்டா ஃப்ளோன்னு டைப் பண்ணுறேங்க. இதை இந்த ஆக்டிவிட்டியை எடுத்து இங்கே போடுங்க. இப்போ இந்த ஆக்டிவிட்டி தான் நமக்கு என்ன பண்ண போகுது, இடிஎல் பைப்லைன் இடிஎல் ஆப்ரேஷனை பண்ண போகுது. இதுக்கான ஃப்ளோ எங்கே கொடுத்துருக்கோம், இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை வந்து இங்கே கால் பண்ண போகிறோம். செட்டிங்ஸில் போயிட்டு அந்த டேட்டா ஃப்ளோ எஸ்கியூஎல் டு பிளாப் இது இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வேல்யூ எல்லாம் கேட்குது. எந்த டேபிள், சோர்ஸ் 1 எம்ப்ளாயீஸ் பேராமீட்டர், அதாவது இந்த சோர்ஸ்க்கு எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள் இல்லை, ஓகேவா, இதை எம்ப்ளாயீஸ்ன்னு கொடுத்துருங்க. டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு டிபார்ட்மெண்ட் டேபிள் தான் டேபிள் நேம். ஓகே, கண்டெய்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டெய்னர். ஃபோல்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஃபோல்டர். கரெக்டு தானே, எம்ப்ளாயீஸ் ஃபோல்டர். ஆமாம். ஃபைல் நேம் வந்து எனக்கு டைனமிக்காக வேணும் கைஸ். எப்படி வேணும்னா, அதுக்கு நான் கன்கேட் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு என் ஃபைல் நேமில் என்ன பிளேஸ் என்ன வார்த்தை இருக்கணும்னா எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் எனக்கு அது எம்ப்ளாயீஸ் ஃபைல்னு தெரியும். ஓகே, எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்கணும். அடுத்ததில் எனக்கு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப்பு _ எம்ப்ளாயீஸ் _ டைம் ஸ்டாம்ப் வேணும். ஸோ டைம் ஸ்டாம்ப் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எம்ப்ளாயீஸ் எந்த டைமுக்கு இந்த ஃபைல் அப்லோட் ஆகிருக்குன்றது தெரியும் கைஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு யூடிசின்னு கிளிக் பண்ணுங்கள். யூடிசி நவ், அவ்வளோதான் டைம் ஸ்டாம்ப்பு. டைம் ஸ்டாம்பும் வந்துருச்சு. கமா போட்டுக்கோங்க, அடுத்த லைன் போங்க. போயிட்டு .csv அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கான பேராமீட்டரை நான் கொடுத்துட்டேன். இப்போ இதே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேட்டா ஃப்ளோவுக்கு ஒரு ஃபைல் நேம் பாஸ் பண்ணுவீங்க தெரியுமா, டேட்டா ஃப்ளோவோட பேராமீட்டர். இதே டேட்டா செட்டோட பேராமீட்டர் இங்கே நம்ம கொடுத்தது. இங்கே செட்டிங்ஸில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க தெரியுமா, இந்த டேட்டா ஃப்ளோவில் இருக்க இந்த டேட்டா செட்ஸ்க்கான பேராமீட்டர். அதாவது இது சோர்ஸ் 1க்கானது, இது சோர்ஸ் 2க்கானது, இது சிங்க் ஆக்டிவிட்டி அதாவது லோட் ஆக்டிவிட்டிக்கான பேராமீட்டர். இந்த 3 டேட்டா செட்கான பேராமீட்டர் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா, இப்போது டேட்டா ஃப்ளோக்கான பேராமீட்டரும் அதே தான். பைப்லைன் எக்ஸ்பிரஷன் கொடுங்க, டேட்டா ஃப்ளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்கக்கூடாது. சரிங்களா, இப்போ இந்த டேட்டா ஃப்ளோவை நம்ம இந்த பைப்லைன்லேருந்து கால் பண்ண ரெடி ஆகிட்டோம். கால் பண்ணோன்னே என்ன ஆகும்னா எம்ப்ளாயி டேபிள்லேருந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து டேட்டாவை எடுக்கும். டேட்டாவை எடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி ரேங்க்கு போட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் பிளாபில் போடும். ஸோ நம்ம இப்போ இந்த டேட்டா ஃப்ளோவை ரன் பண்ணிடலாமா? டீபக், அவ்வளோதான். எவ்வளோ பெரிய விஷயத்த ஒரே ஒரு ஆக்டிவிட்டியில் பார்த்துருக்கோம். ஆனால் இதோட பேக் போன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த பைப்லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். இப்போது இந்த பைப்லைன் எப்படி ஒர்க் ஆகுன்றத நம்ம வேணும்னா பார்க்கலாம். அதுக்கு வந்து இங்கே ஐ ஐக்கான் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கா. இப்போ நான் இந்த ஐ ஐக்கான் கிளிக் பண்ணி உள்ளே போனேன்னா எனக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பான். எம்ப்ளாயீஸ்னு ஒரு சோர்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு சோர்ஸ் இருக்குது. இங்கே எல்லாம் சிங்க்குன்னு இருக்கேன்னு நினைக்காதீங்க, அது சோர்ஸ் தான். இது 2 சோர்ஸ். இங்கேருந்து நான் டேட்டாவை எடுத்து அந்த 2 டேபிள்லையும் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான காலம் மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கான ரேங்க்கு போடுறேன். ரேங்க் போடுறதுனா எப்படின்னு தெரியும்ல, யார் சேலரி அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க். யார் சேலரி அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கோ செகண்ட் ஹையஸ்ட், தேர்ட் ஹையஸ்ட், ஃபோர்த் ஹையஸ்ட், இந்த மாதிரி ரேங்க்கு. இதை உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா உங்கள் கிளாஸில் நீங்கள் 10th இல்லை 12th படிக்கிறீங்கன்னா கிளாஸ் ஃபர்ஸ்ட் மார்க், கிளாஸ் செகண்ட் மார்க், கிளாஸ் தேர்ட் மார்க்குன்னு வரும்ல, அந்த மாதிரி கான்செப்ட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போது இந்த டேட்டா ஃப்ளோ ரன் ஆகிட்டு இருக்குது. இங்கே உங்களுக்கு என்னென்ன லைனேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டும். ஓகே, இந்த லைனேஜ் இப்போ லோட் ஆகலை. சரி, ஓகே, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து டேட்டா எடுக்குது, எம்ப்ளாயி டேபிள்லேருந்து டேட்டா எடுக்குது. அடுத்து ஜாயின் பண்ணுது, அடுத்து செலக்ட் பண்ணுது, ரேங்கை போடுது, லோட் பண்ணுது. இதை இங்கே காட்டுறாங்க. லைனேஜும் உங்களுக்கு என்னென்ன காலம்ஸ் வந்துருக்குன்னு காட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் நேம், லொக்கேஷன், டிபார்ட்மெண்ட் நேம், சேலரி, லாஸ்ட் நேம், இந்த காலம்ஸ் எல்லாமே வந்து நம்ம எந்த டேபிள்லேருந்து எடுத்துருக்கோன்னு காட்டுது பாருங்கள். ஃபஸ்ட் நேம் எம்ப்ளாயி டேபிள்லேருந்து எடுத்துருக்கோம், லொக்கேஷன் டிபார்ட்மெண்ட் டேபிள், இமெயில் எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் நேம் டிபார்ட்மெண்ட் டேபிள். புரியுதா, ஒரு 2 விதமான சோர்ஸ்லேருந்தே டேட்டா எடுத்திருக்கோம். அது எங்கேருந்து எடுத்தோன்னு காட்டுது. ஓகே, அது இந்த ரேங்க்குன்ற காலம் வந்து நம்மளே கிரியேட் பண்ண காலம். அது டிரான்ஸ்ஃபார்மேஷன் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த பைப்லைனில் போயிட்டு பார்ப்போம்.
இந்த டேட்டா ஃப்ளோ மொத்தமாக ரன் ஆகி முடிக்கிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் பக்கம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்மளுங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த பைப்லைன் வேறு இவ்வளோ நேரம் ரன் ஆகிட்டு இருக்கே, ஏதோ எரர் இருக்குமோ ஏது இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காதீங்க. புரியுதா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இருங்க பார்ப்போம். இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும்தான். அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள நான் உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட டாக்குமெண்டேஷன் எப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். உங்களுக்கு இப்போ டேட்டா ஃப்ளோவில் எதாவது கற்றுக்கணுன்னு வைங்களேன், நீங்கள் இங்கே போயிட்டு டேட்டா ஃப்ளோஸ்ன்னு டைப் பண்ணலாம். டேட்டா ஃப்ளோஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வருது இல்லை, டேட்டா ஃப்ளோஸ் அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டும். இங்கே மேப்பிங் டேட்டா ஃப்ளோஸ் அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரின்னு இருக்குல்ல, இல்லை அந்த ஆக்டிவிட்டியை பற்றியே கற்றுக்கணுன்னா நீங்கள் இங்கே போகலாம். இங்கே உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க, டேட்டா ஃப்ளோ ஆக்டிவிட்டி இன் அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரி அண்ட் அஷூர் சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ்லையும் இருக்குது. சினாப்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சினாப்ஸ் எடுக்கிறப்போ சொல்லித்தரேன், சரிங்களா? அதை பார்த்து என்னடா இது சினாப்ஸ்னு போட்டிருக்கேன், இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஃப்ளோ எப்படி க்ரியேட் பண்ணணும், அதை எப்படி கால் பண்ணணும் எல்லாமே சொல்லுவாங்க. இது என்னடா ஜேசன், இந்த மாதிரி ஜேசன் கோட் வச்சு கூட நம்ம அந்த டேட்டா ஃப்ளோவை க்ரியேட் பண்ணலாம். இப்போ இது ஃபெயில் ஆயிருக்கு, எதனால் ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன் ஃபெயில் ஆயிருக்குன்னா cannot rename to file. Okay, blob storage employees folder la employees file through web as columns in the name. Okay, columns in the name. அப்போ இந்த ஃபைலோட நேம் எம்ப்ளாயிஸ் நியூன்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஓகேவா? இப்போது ஆல் பைப்லைன் ரன்ஸ்க்கு போகிறேன். எரர் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க, என்னவா இருக்கும் எதாக இருக்கும்ன்ட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இங்கே போனோன்னா இந்த டீபக் செட்டிங்கில் நம்ம என்ன பேர் கொடுத்தோம், இந்த எம்ப்ளாயிஸ் நியூ டாட் சிஎஸ்வின்னு கொடுத்தோமா. இந்த நேம் நான் எடுத்துன்னு வரேன், எங்கே எடுத்துகிட்டு வரேன், இங்கே வரேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு இந்த பேராமீட்டர் நம்ம கொடுப்போம்ல, இங்கே இந்த பேராமீட்டர் ஃபைல் நேம்லேயே நம்ம இந்த எம்ப்ளாயீஸ் நியூ அண்டர்ஸ்கோர்ன்றதை போட்டுடலாம், எம்ப்ளாயீஸ் நியூன்றதை போட்டுடலாம். சிமிலராக நம்ம என்ன பண்ணலாம், பேராமீட்டர் அதாவது டேட்டா ஃப்ளோவோட பேராமீட்டர்லேயே போயிட்டு பைப்லைன் எக்ஸ்பிரஷன் இங்கேயுமே அதே கொடுத்துடலாம். என்ன பண்ணுவோம், இங்கேயும் அதே கொடுப்போம், கொடுத்துட்டு திரும்பியும் ரன் பண்ணுவோம் இந்த டேட்டா ஃப்ளோவை. இப்போ நான் திரும்பியும் என்ன பண்ணுறேன், டீபக் கொடுக்குறேன். இது டீபக் ஆகும், வெயிட் பண்ணுவோம். சரி, நம்ம போய் நம்ம டாக்குமெண்டேஷனை கண்டினியூ பண்ணிப்போம் திரும்பியும். இப்போ இங்கே உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, டைப்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே டேட்டா ஃப்ளோ அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரெஃபரன்ஸ் டு தி டேட்டா ஃப்ளோ பீயிங் எக்ஸிக்யூட்டட். ஓகே, டேட்டா ஃப்ளோ ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அதோட இங்கே கம்ப்யூட்டர்லாம் நான் ஸ்பார்க் கம்ப்யூட்டர்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா, அதில் நீங்கள் எத்தனை கோர் யூஸ் பண்ணலாம். அதுனா ஃபஸ்ட்டு ஸ்பார்க்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட ஒரு 1 மில்லியன் டேட்டா இருக்குது, 1 மில்லியன் டேட்டா இருக்குது. ஓகேவா? இது கொஞ்சம் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா தான். இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பைத்தானில் நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, எதை வச்சு, ஃபங்க்ஷன் ஆப் வச்சு எழுதுறீங்க. அப்படி எழுதுறீங்கன்னா உங்கள் ஃபங்க்ஷன் ஆப்பால் இவ்வளோ பெரிய டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகே, அந்த ஃபங்க்ஷன் ஆப்பால் இவ்வளோ பெரிய டேட்டாவை கம்பல்சரி ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி லார்ஜ் வால்யூம் ஆஃப் இருக்க டேட்டாவை ஸ்பார்க் யூஸ் பண்ணுவோம். ஸ்பார்க் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம டேட்டா ஃப்ளோ யூஸ் பண்ணோம்ல, அதுவுமே ஸ்பார்க் இன்ஜின் வச்சு தான் ரன் ஆகுது. இல்லை அப்படின்னா டேட்டா பிரிக்ஸ், இதுவுமே ஸ்பார்க் இன்ஜினில் தான் ரன் ஆகும். இந்த ஸ்பார்க் இன்ஜின் என்ன பண்ணோன்னா, இந்த 1 மில்லியன் டேட்டாவை கிளஸ்டராக பிரிக்கும். 1 மில்லியனில் 10 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1 லேக். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கிளஸ்டராக பிரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 1 லேக் இந்த கிளஸ்டரில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர்லேயும் டேட்டாவை
பிரிச்சுட்டு இந்த ஒரு கிளஸ்டருமே ஒரு கம்ப்யூட்டர் கைஸ். ஒரே ஃபங்க்ஷனை ஒரே கம்ப்யூட்டர் வச்சு பண்ண வேண்டிய வேலையை இந்த 1 மில்லியன் டேட்டாவை ஸ்பார்க் வந்து இத்தனை கம்ப்யூட்டர் வச்சு வேலை வாங்கிட்டு அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுத்துரும். ஓகே, இதை நீங்கள் டேட்டா ஃப்ளோ வச்சும் பண்ண முடியும். அதுதான் டேட்டா ஃப்ளோவோட ஒரு அட்வான்டேஜ். பட் என்ன பிரச்சனைனா, நீங்கள் டேட்டா ஃப்ளோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேட்டா பிரிக்ஸில் போயிட்டு ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இன்னுமே டைனாமிக்காக என்ன நினைக்கிறீங்களோ பண்ணலாம். லைக் ஏபிஐ கால் பண்ணலாம், டிபிக்கு அப்டேட் பண்ணலாம், இதெல்லாம் இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஃபங்க்ஷன் ஆப்ஸும் அதே மாதிரி தான், பட் அது லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணாது. ஓகே, இப்போ இங்கே திரும்பியும் ஃபெயில் ஆயிருக்கு. என்ன எரர் வந்திருக்கு? ஹேஸ் கோலன்ஸ் இன் தி நேம். எங்க கோலன் இருக்கு? ஓகே, எம்ப்ளாயிஸ் நியூ இந்த கோலனை தான் சொல்லிட்டு இருக்கோ. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த யூடிசி நவுன்ற இதை எடுத்துட்டு விட்டுறேன். ஒருவேளை நான் என்ன பண்ணிட்டேன்னா, பைப்லைன்ஸ்க்கு போகிறேன். இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வாங்க, செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸில் இங்கே இந்த யூடிசி இருக்குது தெரியுமா, நான் அதை எடுத்துடுறேன். ஓகே, எம்ப்ளாயிஸ் நியூ டாட் சிஎஸ்வி இதையே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பேராமீட்டருக்கும் கொடுக்குறேன். இப்போது டேட்டா ஃப்ளோக்கும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரேன். பேட்டர்ன், ஃபைல் நேம், ஓகே, வேறு எதுவுமே இல்லை. இதோட டீபக் செட்டிங்ஸ்லையும் போயிட்டு ஃபைல் நேம் எம்ப்ளாயிஸ் நியூ, ஓகே செட் கொடுத்துட்டு நம்ம இங்கே வருவோம். இங்கே வந்துட்டு திரும்பி ஒரு வாட்டி எரர் மெசேஜை பார்ப்போம். ஓகே, எனக்கு இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகும்னு தோணுது. திரும்பி இதை டீபக் போட்டு விட்டுறலாம். டீபக் போட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட் இல்லை. என்ன எத்தனை வாட்டி எரர் வருதுன்னா, மற்ற வீடியோஸ்லலாம் எரர் வந்தால் அந்த எரரை கட் பண்ணுவாங்க. பட் நான் அதை கட் பண்ண மாட்டேன். ஏன் கட் பண்ண மாட்டேன்னா, ஒரு எரர் வருதுன்னா அந்த எரரை எப்படி சால்வ் பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு தெரியணும். அதை கட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பட் நான் அதை கட் பண்ணாமல் போடுறதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த எரர் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எரர்ன்றது எல்லாருக்கும் வரும். ஓகே, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என் வீடியோஸில். அவ்வளோதான். இது ஒரு எவ்வளோ நேரம் ரன் ஆகும்னு தெரியல. ஒரு 3 மினிட்ஸ் தாங்க இஸ் மோஸ்ட்டாக ரன் ஆகும். அதுக்கு மேலே இது ரன் ஆகாது. இந்த வாட்டி கரெக்டாக ரன் ஆகிடும்னு நினைக்கிறேன். எம்ப்ளாயீஸ் ஃபோல்டர் கரெக்டாக கொடுத்துருக்கோமா? செட்டிங்ஸில் போவோம். எம்ப்ளாயீஸ் _ ஃபோல்டர், கண்டெய்னர் நேம், டெஸ்ட் கண்டெய்னர், டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஓகே. ஸ்பேஸ் எங்கேயா விட்டுருக்கோமா? ஸ்பேஸ் எதுவும் இல்லை. ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். அப்படி இந்த வாட்டியும் ஒர்க் ஆகலன்னா ஃபைல் நேம் டிஃபால்ட்டாக மாற்றி விட்டுடலாம். அவ்வளோதான், அது ஒர்க் ஆகிடும். மோஸ்ட்டாக இந்த வாட்டியே ஒர்க் ஆகி தான் ஆகணும். பார்ப்போம். இது லாஸ்ட் டைம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு அந்த ஃபைலை. பட் அந்த .csvன்ற ஆப்ஷன்னால் மட்டும் இல்லாமல் கிரியேட்டே ஆகலை. இது ஒரு ட்ரை பண்ணியிருக்கு. இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம டேட்டா ஃப்ளோ சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். புரியுதா? இல்லை கிரியேட் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், எம்ப்ளாயிஸ் நியூ .csv எப்போ கிரியேட் ஆகிருக்கு? 5/2 கிரியேட் ஆகிருக்கு. இல்லை போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா இருக்கா? இது எப்போ நான் நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இங்கே சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஃபைலே கிரியேட் ஆகிடுச்சு. இது ஏன் இவ்வளோ நேரம் ரன் ஆகுதுன்னு எனக்கு புரியல. இருங்க கைஸ், போய் பார்ப்போமா? இந்த டேட்டா ஃப்ளோ அவ்வளோ இங்கே பாருங்கள், டேட்டா ஃப்ளோ சக்சீடட்னு வந்துச்சா? டேட்டா ஃப்ளோ சக்சீடட் ஆயிடுச்சுன்னா பைப்லைனும் சக்சீடட் தான்.
அது அப்டேட் ஆகிறதுக்கு இங்கே இவ்வளோ நேரம் ஆகுது. இங்கே பாருங்கள் சக்சீடட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபைலு க்ரியேட் ஆகிடுச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், எம்ப்ளாயிஸ் நியூ அப்படின்ற ஃபைலு க்ரியேட் ஆகிடுச்சு. இதை கிளிக் பண்ணோன்னா, இதை டவுன்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு நம்ம போட்ட ரேங்க் வந்து தெரிஞ்சிடும். நான் டெஸ்க்டாப்பில் போடுறேன். இதை போயிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம போட்ட ரேங்க் காலம் வந்துடுச்சு. எனக்கு வந்து இதை ஃபார்மட் பண்ணோன்னா இப்படி பண்ணலாம், பண்ணிங்கன்னா முடிஞ்சு. இப்போது எனக்கு யார் அதிகமான சேலரி வாங்குறாங்கன்னா அஜய் ரெட்டி, அவரோட டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸு. செகண்ட் ஹையஸ்ட் சேலரி விக்ரம் சிங். லாஸ்ட்டு சேலரி கம்மியாக வாங்குறவங்க பிரியா மேனன். இவங்க தான் வந்து சேலரி கம்மியாக வாங்குறாங்க. எந்த லொக்கேஷன்? பெங்களூர் லொக்கேஷன். இந்த மாதிரி தான் டேட்டாவில் மோஸ்ட்டாக வேலை இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி லோட் பண்ணுறதுக்கு டேட்டா ஃப்ளோஸ்ன்ற ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை ஒரு டேட்டா ஃப்ளோ க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வேறு ஏதோ இந்த டெஸ்ட் பைப்லைனில் யூஸ் பண்ண மாதிரி மேலே இருக்க இந்த ETL டெஸ்ட் பைப்லைன்லையும் யூஸ் பண்ணலாம் அந்த டேட்டா ஃப்ளோவை. புரியுதா? அவ்வளோதான் கைஸ். டேட்டா ஃப்ளோஸ்னால் என்னன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.